கணவன் செய்த துரோகம். கல்யாணமாகி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிவிட்டன. வீட்டில் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லை. அம்மா என்று அழைக்க மழலை மொழி காது குளிர கேட்க ஒரு வாரிசு இல்லை என்று புலம்பினாள் காவேரி. நளினாவின் மாமியார். நளினாவின் முகம் சுண்டிவிட்டது. முதலில் மாமியாரின் குறையை கொஞ்சம் பெரியதாக மதிக்கவில்லை. நாளடைவில் அவளுக்கே மனதில் பயம் புகுந்து விட்டது. அதனால் அவள் கணவன் மோகனையும் அழைத்து கொண்டு பரிசோதனை செய்து வந்தாள். மோகன் உடம்பில் எந்த குறையும் இல்லை என்று பரிசோதனை மூலம் தெரிந்தது. ஆனால் நளினாவிற்கு தான் ஏதோ எண்டோ மெட்டீரியாசிஸ் என்று மெடிக்கல் டேர்மில் கூறினார்கள். அதனால்தான் அவளுக்கு குழந்தை பிறப்பது தடையாகிறது என்றார்கள் டாக்டர்கள். ஏங்க, நாம் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாமா என்றாள் நளினா தன் கணவனிடம். ஆனால் மோகன் ஒன்றும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. மோகனுக்கு தன்மேல் உள்ள அதிக பிரியத்தினால் குழந்தைக்காக தன்னை நிராகரிக்க மாட்டான் என்று திடமாக நம்பினாள். டெஸ்ட் எடுத்து பார்க்கும் வரை ஒருவேளை தனக்கு குறை இருந்தால் என்ன செய்வதென்று மோகன் நினைத்திருந்தான். அவனுக்கு எந்த குறை இல்லை என்று தெரிந்த பிறகு அவன் போக்கில் நாளடைவில் கொஞ்சம் வித்தியாசம் உணர்ந்தாள் நளினா. நளினா ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு கணக்கும் அறிவியல் வகுப்புகளுக்கு ஆசிரியை. கை நிறைய சம்பளம், பே கமிஷன் எல்லாம் வந்த பிறகு ஆசிரியர்களின் சம்பளம் எல்லாம் உயர்ந்து விட்டது. மோகனும் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் சாதாரண அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறான். குழந்தைகளை இல்லை, வீட்டில் அம்மா மட்டும்தான். மோகன் தினமும் அலுவலகம் முடிந்தவுடன் நேரே நளினாவின் பள்ளிக்கு சென்று அவளையும் தன் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு நல்ல ஹோட்டலிற்கு போய் சாப்பிட்டுவிட்டு அம்மாவிற்கும் ஏதாவது லைட்டாக டிஃபன் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போவது வழக்கம். சில நாட்களில் ஹோட்டலிலிருந்து அப்படியே பீச் அல்லது ஏதாவது ஒரு மாலுக்கு செல்வது வழக்கம். ஆனால் இப்போதெல்லாம், அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ள அவன் உடம்பில் குறை ஏதும் இல்லை என்று மருத்துவ ரீதியாக தெரிந்த பிறகு அவன் போக்கில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தன. இப்போதெல்லாம் நளினாவை பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல மோகன் வருவதில்லை. சில நாட்கள் அலுவலகத்தில் வேலை அதிகம் என்பான். சில சமயங்களில் நண்பர்களுடன் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது என்பான். மொத்தத்தில் அவளை தவிர்க்கிறான் என்று அவள் உள்மனது அவளுக்கு உணர்த்தியது. ஆனால் நளினாவிற்கு அவனை பிரிந்து வாழ்வதை விட உயிர் விடுவது ஸ்லோமோ என்று மனதில் தோன்றியது. இரவிலும் வெகு நேரம் கழித்துதான் வீட்டுக்கு வருகிறான். சில நேரங்களில் மது மயக்கத்தில் கதகளி ஆடிக்கொண்டு வருவான். அப்போதெல்லாம் நளினாவிற்கு அவன் அருகில் நெருங்கவே பயமாக இருக்கும். அவன் அம்மாதான் அவனை அந்த நேரத்தில் கவனித்து கொள்வாள். கொஞ்சம் கொஞ்சமாக மோகன் அவளிடமிருந்து விலகி போவது போல் தோன்றும். எப்போதாவது சில நேரங்களில் மட்டும் இவளிடம் பேசுவான். அவன் அம்மாவிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் இவளை பார்த்ததும் இருவருமே பேச்சை நிறுத்தி விடுவார்கள். அவன் அம்மாவிடம் பேசுவதை இவள் ஒரு நாளும் பேசக்கூடாது என்று சொன்னதில்லை. ஆனாலும் பேசிக்கொண்டு இருப்பதை டக்கென்று நிறுத்தி கொள்ளும்போது நளினாவிற்கு கோபம் வரும். ஒரு நாள் மோகனிடம், மோகன், இராணுவனுக்கு மட்டும் 10 தலைகள் இல்லை, எல்லா ஆண்களுக்கும் 10 தலைகள் தான் என்றாள் காவேரி. அவள் மாமியார் வியப்புடன் புரியாமல் அவளை உறுத்து பார்த்தாள். என்ன உளர்கிறாய் என்றான் மோகன். நானா உளர்கிறேன்? உங்களுக்கு தான் உங்க அம்மாவிடம் ரகசியம் பேசும்போது ஒரு முகம், பொதுவில் பேசும்போது வேறு முகம், மனைவியிடம் பிரியமாக இருக்கும்போது ஒரு முகம், அதே மனைவி உங்களுக்கு பிடிக்காவிட்டால் வேறு முகம், நண்பர்களிடம் மாறுபட்ட முகம், இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு முகங்கள். நான் சொன்னது சரிதானா என்றால் கேலியாக. குழந்தை இல்லையே என்ற கவலை அவனுக்கு. நீ அவனை அறிவு இல்லாமல் கேலி செய்வது கொண்டிருக்கிறாயே என்றால் கோபத்துடன் காவேரி. தேவையில்லாத கவலத்தை இந்த காலத்தில் இதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். செயற்கை முறையில் கருத்தரித்தல், அனாத குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தல் ஆகிய பல வழிகளை நம் கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றாள் நளினா. ஆனால் அந்த வழியில் போக வேண்டும் என்று என் மகனுக்கு ஒன்று தலையெழுத்து இல்லை. அவனுக்கு தான் உடம்பில் குறை ஒன்று இல்லையே. அவன் நினைத்தால் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். யாரும் பெத்த புலியோ இவையே அப்பா என்று கூப்பிடுவேன் என்று பயங்கரமாக கூச்சலிட்டாள். என்ன மோகன், ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு உங்க அம்மா இப்படி பயங்கரமாக கத்துறார்களே என்றாள் நளினா மெதுவாக. எது ஒன்றுமே இல்லாத விஷயம்? நமக்கென்று ஒரு குழந்தை இல்லாதது எங்கள் அம்மாவிற்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. செத்தால் கொல்லி போட புள்ளை இல்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் என்றான் எங்கேயோ முகத்தை திருப்பிக் கொண்டு. இப்படியே எப்போது பார்த்தாலும் நீங்கள்
முகத்தை தூக்கி கொண்டும் உங்க அம்மா சண்டை இழுத்து கொண்டும் இருந்தால் இதற்கு முடிவுதான் என்ன என்றாள் நளினா. முடிவு உன் கையில் தான் இருக்கிறது என்றாள் மாமியார் காவேரி. நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள் நளினா. அவனுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்கு நீ விவகாரத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றாள் காவேரி. அதற்கு உங்கள் பிள்ளைக்கு சம்மதமா அத்தை? நளினா. அவன் சம்மதம் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும்? காவேரி. குடும்ப நலக்கோட் உத்தரவுப்படி இருவரும் 6 மாதம் ஒரே வீட்டிலிருந்து விவகாரத்து பெற்றனர். விவகாரத்துக்கு பிறகு தன் அம்மாவின் வீட்டில் அருகில் ஒரு சிறிய வீடு வாடகைக்கு பார்த்து கொண்டாள். வேலையும் அந்த ஊரில் மாற்றிக்கொண்டாள். இதற்கிடையில் மோகன் அவன் அத்தை மகளை திருமணம் செய்து கொண்டான். அதன் பிறகு பல இடங்களில் நளினா மோகனை பார்த்தாள். இவள் பழகிய தோஷத்திற்காக சிரித்தால் கூட மோகன் முறித்து கொண்டு போய்விடுவான். 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு நின்றவள் சிரித்து கொண்டாள். தலைமுடி கருப்பும் வெள்ளையுமாக வயதையும் மனதில் உள்ள கவலையும் காட்டியது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஹிக்கிங் பாதம்ஸ் என்னும் புத்தக கடைக்கு சில நாவல்கள் வாங்க சென்றிருந்தாள் நளினா. அங்கே மோகனும் தன் 2வது மனைவியுடனும் 3 பிள்ளைகளுடனும் வந்திருந்தான். நளினாவிற்கு மோகன் தன் கணவன் என்ற எண்ணம் எப்போதே மறைந்து விட்டது. பழகிய ஆளை நேருக்கு நேர் பார்த்த பிறகு பேசாமல் போனால் மரியாதையாக இருக்காது என்பதனால் மோகன் நன்றாக இருக்கிறீங்களா என்றாள். அவன் என்று உரிமை விட்டு தன் மனைவியின் பக்கம் திரும்பி பிள்ளைகளை காருக்கு அழைத்து போ. சில பேர் கண்ணு ரொம்ப பொல்லாதது, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்றான். அடப்பாவி என்று மனதில் நினைத்து கொண்டு வாங்கிய புத்தகங்களுக்கு பணம் செலுத்த சென்று விட்டாள் நளினா. காலங்கள் வேகமாக பறந்தன. யார் தனக்கு துணை என்று நினைத்தாலோ அவர்கள் யாரும் இப்போது அவளுடன் இல்லை. ரயில் பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் பயணிகள் இறங்கி போவது போல் ஒவ்வொரு நிலையில் பிரிந்தார்கள். சாகும் வரை கூட இருப்பான் என்று நம்பி தாலி கட்டிய கணவன் உயிருடன் இருக்கும்போதே பிரிந்தான். அவளை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திய பெற்றோர் உயர் நீங்கி பிரிந்தனர். தனிமையை சுட்டாலும் வாழ்க்கை பாடத்தை நன்றாக உணர்ந்து கொண்டாள் நளினா. பணியிலிருந்து ஓய்வும் பெற்றாள். வங்கி கடனில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கடற்கரை ஓரமாக குறைந்த விலையில் வாங்கி வசித்து வந்தாள். ஓய்வு பெறும்போது வீட்டின் மேல் இருந்த வங்கி கடனும் தீர்ந்துவிட்டது. சேமிப்பு கணக்கில் சில லட்சங்கள் இருந்தன. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அவளுக்கு தனிமை மிகவும் சலிப்பு தட்டியது. மாலையில் கொஞ்ச நேரம் அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு போவது வழக்கம். அன்று அப்படியே சாமி கும்பிடு விட்டு அங்கிருந்த தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அப்போது எதிரே நிழலாடியது. நிமிர்ந்து பார்த்து திகைத்தாள். அவள் எக்ஸ் மாமியார் காவேரி. கணவனே எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆன பிறகு மாமியாரும் எக்ஸ் தானே. மிகவும் பழையதாய் நைந்து போன சின்னாலப்பட்டி சேலை, வளைந்து நெளிந்த 2 வளையல்கள், காய்ந்து சருகாய் போன உடம்பு. பழக்க தோசத்தில் எழுந்து நின்றாள் நளினா. அம்மா நீங்களா என்றாள். ஆமாடி அம்மா, நானேதான். உன்னை குடும்பப்படுத்தி அனுப்பியதற்கு நன்றாகவே அனுபவிக்கிறேன் என்றவள் புடவை தலைப்பால் முகத்தை மூடி அழுதாள். கோவிலில் வைத்து அழாதீங்கம்மா, வாருங்கள் வெளியே போய் பேசலாம் என்று நளினா அருகில் இருந்த ஒரு உடுப்பி ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள். ஒரு நெய் மசாலா தோசையும் தயிர் வடையும், பிறகு ஒரு காஃபி என்று காவேரிக்கு வாங்கி குடித்தாள். நளினா ஒரு காஃபி மட்டும் குடித்தாள். தன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைத்து போனா. புள்ளையும் மருமகளும் இவளை மதித்து பேசுவதில்லை என்றும் எல்லா வேலைகளையும் இவளையே செய்ய சொல்கிறாள் என்றும் புலம்பினாள். நான் உன்னுடனே இருந்து விடட்டுமா நளினா என்று கெஞ்சினாள். இல்லம்மா, நானே இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன். இன்னும் 1 வாரத்தில் கோவையில் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேரப்போகிறேன். என்னால் முடிந்தது என்று 5000 ரூபாய் அவளிடம் கொடுத்தாள். செத்த பிறகு கொல்லி போட வேண்டும் என்று உன்னை விரட்டினோம். ஆனால் இப்போது எனக்கு உயிரோடு கொல்லி போட்டு விடுவார்கள் போல் இருக்கிறது என்று அழுதாள் காவேரி. நளினாவிற்கு முதியோர் இல்லத்தில் பொழுது நன்றாகவே போனது. கடவுளால் கைவிடப்பட்டவர்கள் நளினாவைப் போல் நிறைய மக்கள் இருந்தனர். அவர்கள் ஒன்று கூடி நிறைய புது காரியங்கள் செய்து வந்தனர். பொழுது நன்றாகவே போனது. சில வருடங்கள் ஓடின. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக மோகன் அந்த இல்லத்தில் வந்து சேர்ந்தான். அவனாகவே அவளிடம் வந்து பேசினான். உங்களுக்கு தான் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் இங்கே வந்து சேர்ந்தீங்க? நான் எத்தனை பேருக்கு துரோகம் செய்திருக்கிறேன். கடவுள் என் கணக்கை சரியாக வைத்திருக்கிறார்.
அதனால் என் பிள்ளைகள் என்னை விரட்டி விட்டார்கள் என்றான் மோகன். உங்கள் மனைவி கொல்லி போட புள்ளை வேண்டி என்றுதானே இரண்டாம் கல்யாணம் செய்து கொண்டேன் என்றால் கொரோனாவில் செய்தவர்களுக்கு யார் கொல்லி போடுகிறார்கள் என்கிறாள் என் இரண்டாம் மனைவி. வினை விதைத்தவன் வினைதான அறுக்க முடியும் என்று பெருமூச்சறிந்தான். கண்களில் கசிந்த நீரை துடைத்து கொண்டாள் நளினா.